அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று தர்க்கத்திற்கு அப்பால் என்ற ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். ஒரு வாலிப வயது இளைஞர் ஒரு முக்கிய காரியமா பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு போறார். ஒரு பதட்டத்தோடவே போறார். நாம நினைச்சு போற காரியம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு. இப்போ ஜெயகாந்தன் சொல்றார், வெற்றி அப்படிங்கிற ஒரு பொருள் இல்லவே இல்லை. நாம நினைக்கிறது நடந்தா அதுக்கு பேர் வெற்றின்னு நினைச்சுக்கிறோம். அப்போ நாம தோத்துருவோன்னு தெரிஞ்சா தோத்து போயிட்டா அதுவும் வெற்றி தான் அப்படிங்கிறார். நான் முன்னவே சொன்னேன்ல, ஜெயகாந்தனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். ஃபைன். இப்போ இந்த இளைஞர் டவுனை அடைஞ்சிட்டார். அவர் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறார். தன்னோட மனசில் இருக்க விருப்பத்தை அந்த பொண்ணுக்கிட்ட தெரிவிக்கிறார். பயத்தோடையும் பதட்டத்தோடையும். ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டில். அவர் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அவங்களும் விரும்புகிறதா தெரிவிச்சிட்டாங்க. இவர் தோற்று போயிட்டார். அதாவது நிறைவேறாதுன்னு நினைச்ச ஆசை நிறைவேறிடுச்சு. இப்போ இவர் ஜெயிச்சாரா தோத்தாரா? ரைட். தன்னுடைய ஆசை நிறைவேறியது. இதை கொண்டாடணும் இல்லையா? இவர் ரொம்ப ஒரு சாதாரணமான பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கிய இளைஞர்னு வச்சுக்க. இப்போ இவர் கொண்டாடணும்னா எப்படி கொண்டாடுறது? ஒரு விஷயம் நடக்குது, அதை செலிப்ரேட் பண்ணணும். ஒரு ரிச் பீப்புளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? பட்டாசு வெடிப்பாங்க, ட்ரம்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க, பெரிய இடத்துல செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறது? இவர்கிட்ட அவ்வளோ இது இல்லை. ஆனாலும் கொண்டாட்டத்துக்கு மனசு இருக்குல்ல, மனசு போதும்ல. பட்டாசு வெடிச்சாதான் செலிப்ரேஷனாக என்ன? அது எல்லாமே மனசை பொறுத்தது தான். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? இவர்கிட்ட ₹1 இருக்குது. அந்த காலத்தில் ₹1 நீங்கள் நிறைய வாங்கலாம். அந்த ₹1 வச்சுட்டு ஊருக்கு போகிறதுக்கான காசை எடுத்து வச்சுட்டு மீதி காசில் ஒரு கடையில் போய் காஃபி சாப்பிட்லாம். காஃபி சாப்பிட்டு இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறார். இப்போ கடைக்கு போய் 2 அணா கொடுத்து காஃபி வாங்கி சாப்பிட்றாரு. காஃபி சாப்பிட்டுட்டு வெளில வரும்போது ரயில்வே ஸ்டேஷன் அந்த வாசல்லாம் யாசகம் பெறுற மக்கள் உட்காந்துருப்பாங்க இல்லையா? அதில் பார்வையற்ற ஒருவர், முதியவர், ஐயா தர்மம் பண்ணுங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டுட்ருக்கார். அதை பார்த்து மனசு இலகி இவர் தாங்கிட்ட இருந்த 2 அணாவை போடுறார். 2 பைசேன்னு வச்சுக்கோங்க. அணாங்கிறது பைசே அப்படின்னு நினைக்கிறேன். 2 அணாவை போட்டுடுறார். இப்போ அவர் போட்டதுனால அந்த கண்ணு தெரியாதவர் அந்த சில்வர் காயினை தொட்டு பார்த்துட்டு, அந்த காலத்தில் சில்வர் காயின் அப்புறம் தாமிரத்தால் என்ன சொல்றது, செம்பினால் செஞ்ச காயின்ஸ் இருக்கும். அதெல்லாம் குறைந்த விலை உள்ள காயின்ஸு. சில்வர் காயின்ஸுக்கு கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ 2 அணாங்கிறது பெரிய காசு தான். யாசகம் பெற்ற அந்த மனிதர் அதை தடவி பார்த்துட்டே கண்டுபிடிச்சிடறாரு, இது 2 அணான்னு சொல்லிட்டு. அதனால இவரை வாழ்த்துறாரு, நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு நிறைய புண்ணியம் சேரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நாள்லயே இது ஒரு பெஸ்ட் மூமெண்ட் இல்லையா? ஒருத்தர் நம்மளை வாழ்த்துறது பெரிய விஷயம், isn't it? அதனால இவர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. அப்புறம் இப்போ என்ன, நெக்ஸ்ட்டு ஊருக்கு போக டிக்கெட் எடுக்கணும். ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கவுண்டரில் போய் நிற்கிறார். சரி, டிக்கெட் கவுண்டரில் இவர் நினச்சிட்டு இருந்தார் அது 50 பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எவ்வளோ தொகை மீதி எடுத்து வச்சுருந்தாரோ ட்ராவலுக்குன்னு அந்த தொகையை கொடுத்து டிக்கெட் கேட்டால் இன்னும் 2 அணா சேர்த்து கேட்குறாங்க. இவர்கிட்ட 1 அணா எக்ஸ்ட்ராவாக இருக்குது. என்னங்க இதுக்கு 50 பைஸ் தானே அப்படின்னப்போ, இல்லைங்க ரேட் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி டிக்கெட் கவுண்டரில் இருந்தவர் சொல்கிறாரு. இவருக்கு பெரிய ஷாக். இப்போ 1 அணா என்கிட்ட இருக்கு, அதை கொடுத்துருவேன், இன்னொரு அணாக்கு நான் எங்கே போகிறது? இருந்த காசையும் அவருக்கு கொடுத்தாச்சு. இப்போ அந்த காசில் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? நான் காசு போட்டுட்டேன், அவர் என்ன வாழ்த்திட்டார், முடிஞ்சு போச்சு.
இப்போ இது அவருக்கு தானே சொந்தம், நாம் போய் எடுக்க முடியாதுல்ல அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. இன்னொரு மனசு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு அணாவை போட்டுட்டு அந்த 2 அணாவை எடுத்துக்கலாம், ஒரு அணாக்கான புண்ணியம் எனக்கு கிடைச்சா போதும். ஒரு அணாக்கு இப்போ நான் அதை போட்டு எடுக்கிறது எப்படி தர்ம சங்கடமான ஒரு சுச்சுவேஷன் இல்லையா? ஆனால் அவர் பார்க்குறார், அவர் முன்னாடியே அந்த பார்வையற்றவரோட தட்டில் விழுற காசுகள் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அரணா போட்டுட்டு காலனா எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி நாமளும் செய்யலாமே, அவங்க வந்து போட்டுட்டு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் அவர் வந்து எதுவுமே சொல்லலை, ஏன்னா அவரால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த காயின் மட்டும் சில்வர் காயின், அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு காயின். இப்போ போயிட்டு ஒரு அணாவை போட்டுட்டு எப்படியோ மனசை திடப்படுத்திட்டு ஒரு அணாவை போட்டுட்டு 2 அணாவை எடுக்கிறார். அவர் கண்டுபிடிச்சிடுறார், பார்வையற்ற அந்த யாசகம் பெறக்கூடிய முதியவர். என்னப்பா தர்மம் பண்ணிட்டு இப்படி திரும்பவும் எடுக்கிறீங்களே அப்படின்னு இவருக்கு அப்படியே உயிரே போயிடுது. என்னடா இப்படி கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி கேட்டுட்டாரு, இதுக்கப்புறமும் இதை எடுக்கணுமான்னு சொல்லிட்டு இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்றாரு. இந்த லைனை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். காசைத்தான் கடன் தரலாம், தர்மத்தை கடன் தர முடியுமா? தர்மத்தை யாசித்து தந்தால்தான் பெற வேண்டும் இப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி ஊர் போய் சேர்றது? காசு இவ்வளோதான் இருக்குது, அதனால் பொடிநடையாக நடந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் அந்த மிச்ச காசை டேலி பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டேஷன் தள்ளி நடந்தே போகிறாரு இந்த இளைஞர். பக்கத்து கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துக்கிறார். பக்கத்து கவுண்டரில் டிக்கெட் எடுத்துட்டு தான் சேர வேண்டிய டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு, தன்னோட ஊரை அடைஞ்சாச்சு. அப்புறம்தான் அவருக்கு தெரிய வருது, முதல் ட்ரெயினை மிஸ் பண்ணார் இல்லையா, மிஸ் பண்ணிவிட்டு பக்கத்து ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுத்து தான் ஊருக்கு வந்தார். அப்புறம்தான் அவருக்கு தெரிய வருது, தான் மிஸ் பண்ண ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இந்த விபத்துல இருந்து நான் எப்படி தப்பிச்சேன், நான் பண்ண தர்மம் என்னை காப்பாத்துச்சா எனக்கு தெரியாது, இதெல்லாம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி கதை முடியுது. ஜெயகாந்தன் அவர்களோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிந்தனைகளை அது உள்ள உருவாக்கும். நாம் பார்க்கிற ஒரு வாசகருக்கு கிடைக்கிற அனுபவம் வந்து இன்னொரு வாசகருக்கு கிடைக்கிற அனுபவத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அது எந்த கதையாக இருந்தாலும் எந்த புத்தகமாக இருந்தாலும். மற்றும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.